இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மீரா, என்ன பண்ற நீ? படிப்புல கவனத்தை செலுத்து. அந்த நாளைக்கு அப்புறம் என்னால உங்களை விட்டு விலகி இருக்க முடியல. நான் உங்களை ரொம்பவே விரும்புறேன். உனக்கு என்ன மூளை கெட்டு போயிருச்சா? என் அடையணுங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிரு. நம்ம ரெண்டு பேரால ஒண்ணு சேர முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல உங்களை என் காதலோட விளையாட விட மாட்டேன். நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். எந்த நிலைமையிலயும் நான் கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன பைத்தியமா? குட் பை. சார் நில்லுங்க சார். நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். தயவு செஞ்சு போகாதீங்க. இந்தா மருமகளே, இந்த சேலட் எடுத்துக்க. நேர்மங்கிற பித்தம் உன் தலைக்கு ஏறிடுச்சு. தண்டனை ஏன் மருமகளுக்கு கொடுக்குற? உன்னால அவ தினமும் காஞ்சு போனதை சாப்பிட்டுட்டு இருக்கா. என்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே உங்க ரெண்டு பேருக்கு தானே. அப்பா சொல்றது உண்மைதான். ஆனா உங்களுக்காக நான் எதுக்கு தினமும் கஷ்டப்படணும்? நீ வாய மூடு. அப்பா, நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க எதுல உயிர் வாழ்றீங்களோ அது ஏழைங்களோட ரத்தத்துல சம்பாரிச்சது. கூலி ஆட்கள் கிட்ட வட்டின்னு சொல்லி நீங்க நினைச்ச பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு டியூஷன் டீச்சராகவே வாழ்றேன். என் வீட்டில் வெந்ததும் காஞ்சி போனதை சாப்பிட்டாலே போதும். ஆனால் உங்களோட பாவப்பட்ட அந்த வருமானத்தை நான் தொட மாட்டேன். ச்சே. அட, என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அப்பா சார் இன்னுமா வரல? ஓ, லவ் லெட்டரா? இது ரொம்ப ஆழமானது போல இருக்கு. இத நான் மொத்த காலேஜுக்கும் சொல்ல போறேன் பாரு. இல்ல வேண்டாம். சொல்ல கேளு. கூட ஐம் சாரி. உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல சார், நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? தப்பு என் மேலதான். ஐம் சாரி. எனிவேஸ், நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் உங்க புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சு. நீங்க 3 பேரும் இன்னும் ரெடி ஆகவே இல்லை. ஓகே? சார், இங்க பாருங்க, இந்த ஃபார்முலாவை நான் சால்வ் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, கிரேட். நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்ட. உன் ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கு. வெரி குட். லத்திகா அப்புறம் மீரா, நீ அவகிட்ட கற்றுக்க. எவ்வளோ தெளிவாக எழுதுறான்னு பாரு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் எழுதுறது அநேகமாக உங்களுக்கே புரியாதுன்னு நினைக்கிறேன். வெரி குட், கீப் இட் அப். ஓகே, எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கணும். எல்லாரும் உங்கள் அசைன்மெண்ட்ஸை முடிச்சிருக்கணும். முடிக்காதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவேன். ஓகே, பை பை. பாய். மீரா, நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகணும், கிளம்புறேன். பாய் காய்ஸ். பாய். சரி மீரா, அப்ப நானும் கிளம்புறேன்.
எங்க போற நீ? ஏய், என்ன பண்ற? என் கையை விடு. உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்காமே. இந்தா, இப்ப எழுது. எவ்ளோ எழுதணுமோ இப்ப எழுது. உன் ஹேண்ட் ரைட்டிங்க எதுக்கு சார் கிட்ட காட்டின? உனக்கு தெரியும்ல, சாருக்கு பிடிச்சவன் நான் மட்டும் தான் இருப்பேன். அடுத்த முறை இங்க வந்தேன்னு வெச்சுக்கோ. இப்ப பண்ணல, அடுத்த தடவை உன் வயித்துல குத்திடுவேன். ஒழுங்கா வெளியில போ. மீரா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனம் உனக்கு பெரிய கஷ்டத்தை பின்னாடி கொடுக்கும். அப்புறம் உன்ன மாதிரி மோசமான பொண்ணெல்லாம் நம்ம சார் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. இப்ப நான் சொன்னதை செய்யணுமா? போ இங்கிருந்து. உனக்கு என்னாச்சு? முதல்ல நீ ஒரு புருஷனா உன் கடமையை செய். அதுக்கப்புறம் நான் பொண்டாட்டியே கடமையை செய்யறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? பட்னியா இருக்கியா? ஒதுங்கதான் கூற இல்லையா? இல்ல போட்டுக்கதான் துணி இல்லாம இருக்கியா? சொல்லு. 2 வேளை உணவை மிருகங்க கூட தேடிக்கோங்க. அட, வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க. இருந்தாலும் உன்னோட நேர்மைங்கிற பேர்ல நான் என்னோட சமையல நானே சமைக்க வேண்டியதா இருக்கு. ஒரே டேபிள்ல உட்காந்துட்டு நாம 2 பேரும் சாதமும் பருப்போம். அப்பா அருஞ்சுவை உணவு சாப்பிடுறாரு. அததான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சரிக்கா, தப்பான வழியில வந்த பணத்துல நான் சாப்பிட மாட்டேன். நீயே யோசிச்சு பாரு. ஏழைங்க வயித்துல அடிச்சு சம்பாரிச்ச பணத்தினால ஆடம்பரமா வாழ்க்கை வாழ்றதுனால உனக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? எனக்கு ரொம்ப நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். என்ன சார், எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு என்னோட மூட் ரொம்ப மோசமா இருக்கு. சரி விடுங்க. என்னோட மூட் எதுக்கு இவ்வளவு மோசமா இருக்குன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். தெரியுமா, நீங்க வராத அன்னைக்கு எனக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது. ஏய், இந்த சும்மன் எங்கடி? என் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. அட, அத விடுப்பா. இன்னைக்கு டியூஷன் வேற இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சார் வரும்போதுதான் படிக்கிறதுக்கும் மனசு வருது. அவரு வராத அன்னைக்கு அந்த நாளை கழிக்கிறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாண்டி, நீ சொல்றது கூட சரிதான். சார் படிப்பு சொல்லித்தர விதமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரு ஹேண்ட்ஸமா இருக்காரு. சில சமயத்துல நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் உனக்கு தெரியுமா, நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். சன்னி சார் கூட சரியான பொண்டாட்டி தாசனாண்டி. இவ்வளவு கியூட்டான ஆளு எப்படி பொண்டாட்டி தாசனா இருக்க முடியும்? அவரை நான் திருடுறதுக்கான ஹோப்பே இல்லாம போயிடுச்சுடி. சார் எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான். நீ போய் அவரை திருட போறியா? உன் முகத்தை என்னைக்காவது பாத்திருக்கியா இல்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ யோசிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் உன்னோட மூச்சை நான் நிரந்தரமா நிறுத்திடுவேன். உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு என்ன பைத்தியமாடி? நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ சார நினைச்சு நினைச்சு ரொம்ப பைத்தியமாயிட்ட. சார் உனக்கு நிச்சயம் கிடைக்க மாட்டாரு. நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாது. உனக்கு என்ன பத்தி தெரியாது. என்ன நடந்தாலும் நான் மறந்து கூட சார யார்கிட்டயும் நெருங்க நான் விடவே மாட்டேன். புரியுதா? நீ ஒரு பைத்தியம், கேவலமானவன். உன்னை திருத்த முடியாது. இங்கிருந்து தயவு செஞ்சு வெளியில போ. நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன், என்ன விடுங்க.
வேண்டாம், நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என்ன விட்டுருங்க. அடிக்காதீங்க. வேண்டாம், உங்க பணத்தை அப்பாவை கொடுத்துறேன். விட்டுருங்க. அடிக்காதீங்க. அவரை அடிக்காதீங்க, விட்டுருங்க. என் அப்பா மேல கை வைக்காதீங்கன்னு சொல்றேன்ல. நான் போலீஸை கூப்பிட்டுருவேன். ஏய் பொண்ணு, இந்த போலீஸ்ல சொல்லி மிரட்டுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. அப்புறம் உன் அப்பாவுக்கு எல்லாத்தையும் புரிய வை. சேட்டுக்கு வாங்கின பணத்தை கொடுக்கலன்னு வை. இப்படிதான் போட்டு அடிப்போம். வீட்டோட சேர்ந்து நீ ஏலம் போயிடுவ. வாடா போலாம். நீங்க உள்ள வாங்கப்பா. இவனுங்கெல்லாம் சரியான ரவுடிங்க. அப்பா நீங்க உட்காருங்கப்பா. இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன அடிச்சுட்டு அடிங்கம்மா. அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. சாரிக்கா, இன்னைக்கு சமைக்கவே இல்லை போல இருக்கே. சாரிக்கா, நீ எதுவும் சமைக்கலையா? நான் ஒண்ணு வேலைக்காரி கிடையாது. இந்த சிட்டியோட கோடீஸ்வரனுடைய வீட்டு ஒரே மருமகன் நானு. அப்படி சாப்பாடு வேணும்னா வீட்ல வேலைக்காரங்களை வச்சுக்கோங்க. இன்னைக்கு துர்கே சேட்டுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். ஆனா என் பைக்குள்ள 15 லட்சம் எங்க 15,000 கூட இல்ல. ஆனா அந்த ஆளு ஒரு பண பேய். கொடுக்கலன்னா அவன் என்ன உயிரோட வச்சு கொளுத்திடுவான். நிரஞ்சன், துர்கேஷன கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. நான் உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். தண்ணி அடிக்கிறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்குல்ல, எனக்கு கொடுக்கறதுக்கு உன்னால முடியாதா? நான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு. என்ன விட்டுருங்க. இரு, உன் போதையை இறக்குறேன். நிறுத்துங்க. யார் நீங்கெல்லாம்? என் அப்பாவை அடிக்காதீங்க. யார் நீங்கெல்லாம்? என்ன தைரியம் இருந்தா என் அப்பா மேல நீங்க கை வைப்பீங்க? அப்பா, அப்பா எழுந்துருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இங்க உட்காருங்க. பார்த்து உட்காருங்க. ஏய் பொண்ணு, உன் அப்பனுக்கு கொஞ்சம் புரிய வை. சேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லு. இல்லனா உங்க அப்பா கொஞ்சம் ரத்தம் தான் சிந்திருக்காரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா போனமா தான் ஆவாரு. நிரஞ்சன், இன்னைக்கு உன் பொண்ணு உன்னை காப்பாத்திட்டா. ஒன்னு ஞாபகம் வச்சுக்க. 6 நாளுக்குள்ள என் பணத்தை நீ திருப்பி கொடுக்கல, இந்த கம்பு இருக்க இடத்துல என் துப்பாக்கி இருக்கும். அடிச்சுட்டாங்கம்மா. என்னப்பா நடக்குது இங்க? யார் இவங்கெல்லாம்? அப்புறம் எந்த 15 லட்சத்தை கேக்குறாங்க? நீங்க ஏன் அதை என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏன் சொல்லணும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவன், எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லாதவன் நீ. உன் இடத்துல ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தானா 4 பைசா சம்பாரிச்சு கொடுத்திருப்பான். இவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவியாவும் அவன் இருந்திருப்பான். இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்தது. ஆனா அப்பா, இதுல நான் எப்படி? பேசாத, வாய மூடு. உன்னை கண்ணு தெரியாதவன், கால் ஊனமானவனு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். உன் தொழில இருந்தாது தப்பிப்பேன். இவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவியாவும் அவன் இருந்திருப்பான். கண்ணு தெரியாதவன், கால் ஊனமானவனு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு
நான் உன் தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன். சார் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. உன்ன மாதிரி கேடு கட்ட பொண்ணுங்களுக்கு சன்னி சார் மாதிரி ஆளுங்க நிச்சயம் கிடைக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் தப்புன்னு நான் நிரூபிக்க போறேன். இன்னைக்கு நான் கண்டிப்பா சார எனக்கு சொந்தமாக்கி காட்டுவேன். அட இன்னும் யாரும் வரல. மீரா, 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 காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐ எம் so sorry மீரா. எனக்கு தப்பான நோக்கம்லாம் கிடையாது. ஐயோ கடவுளே, என்ன இதெல்லாம்? ஷிட். சார், மீரா, நீயா? மீரா, ஐ எம் சாரி. அது எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. நீ திடீர்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதான் அங்கே வந்தேன். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. சார், அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் திடீர்னு அங்க பல்லியை பார்த்துட்டேன். அதுக்காக தான் நான் அப்படி கத்திட்டேன். ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னன்னு தெரியல மீரா, இப்பெல்லாம் எனக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது. என் மனைவி என் மேல கோவமா இருக்கா, என் அப்பா என்ன அசிங்கப்பட வைக்கிறாரு, அப்புறம் இப்போ உன்கிட்ட வேற இப்படி நடந்துருச்சு. தெரியலண்ணா. நான் சார் போதும், நிறுத்துங்க. அப்புறம் லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி கவலைப்பட்டா எல்லாருக்குமே தானே பிரச்சனை இருக்கு. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். எனக்கு அம்மா கிடையாது. அப்புறம் என் அப்பா என்னை ரொம்ப வெறுக்கிறாரு. சரி, இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. நான் உங்க மூட சரி பண்ணவா? என்னன்னா, நான் நம்ம 2 பேருக்கும் ஒரு சூப்பரான டீ போட்டு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆ. நான் இப்ப வரேன். ம். சார், என் கையால போட்ட இந்த டீ இனி உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஞாபகம் இருக்க போகுது. சார், இந்தாங்க சூடா டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அடேங்கப்பா, டீ ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு சார்? சார், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மீரா, நான் நல்லா தான் இருக்கேன். சார், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்.
சார் ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வாங்க. மீரா, நான் சார் நீங்க வந்து இங்கேயே கொஞ்சம் இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க சார், வாங்க. இப்போ நீங்க என் கூட இருக்கீங்க. அப்புறம் இந்த தலகாணி எதுக்கு? மீரா, என்ன பண்ற நீ? இதெல்லாம் ரொம்ப தப்பு மீரா. சார், சார் நீங்க எங்க போறீங்க? சார் கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. சார் நீங்க எங்க போறீங்க? இப்படி போகாதீங்க சார். சார் என்னை விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க. இங்க பாரு மீரா, ஐ அம் so சாரி. நான் இப்போ போய் ஆகணும். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க கவலையானா நானும் கவலையாயிடுவேன். அதனால தான் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. ஆனா நாம இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சிடலாமே சார். என் மனசுல உங்க மேல அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. ஓகே மீரா, தேங்க்யூ. நான் ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நடக்கல, ஆனா ஆரம்பம் ஆயிடுச்சுல்ல. நான் உங்களை ரொம்ப சீக்கிரத்துல என் மடியில விழ வைக்கிறேன் பாருங்க. காதலுங்கிறது ரொம்ப அழகான உண்மையான ஒரு உணர்வு. ஆனா இந்த காதல் பிடிவாதமா மாறுச்சுன்னா ஒரு மனுஷனை எந்த மாதிரியான வேலையையும் செய்ய வைக்கும். அவங்க அதை கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டாங்க. வணக்கம், நான் கிரிஷ் ஜெயன். கிரைம் அலர்ட்டோட இந்த புதிய எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். மீராவுக்கு தெரியும் ஷனி கல்யாணமானவர்னு. ஆனாலும் அவரை எப்படியாவது அவ அடையணும்னு நினைச்சா. அவர் மேல அவளுக்கு இருந்தது காதல் இல்ல, பைத்தியக்காரத்தனம். அது இப்ப சனியோட வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுறதா இருந்தது. ஒருத்தரோட ஆசை இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கு புயலா மாற இருந்தது. மீராவோட இந்த பைத்தியக்காரத்தனத்தோட விளைவு என்ன? சன்னியோட வாழ்க்கை எந்த திசையில போக இருந்தது? அதோட மீரா எந்த மாதிரியான புது விளையாட்டை விளையாட போறா? வாங்க பார்க்கலாம். எங்க போயிருந்தீங்க? வரதுக்கு ஏன் இவ்ளோ நேரம்? அது வந்து ஆக்சுவலி நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க அப்பாவாக போறீங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்ன நிஜமாவா? ஆமா. தேங்க்யூ so மச் சாரிகா. உனக்கு தெரியாது உலகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எனக்கு நீ கொடுத்துருக்குன்னு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க அப்பாவாக போறீங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நான் மீராவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறத விட்டுறணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை விட்டு விலகி இருக்கேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த நிலைமை மாறதான் போகுது. அதுக்கப்புறம் என்னை விட்டு நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க.
நான் முதலாளிய பார்க்கணும். இந்தாங்க முதலாளி. என்ன இது? இன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான கடைசி நாள் முதலாளி. ஆனா என்னால 10,000 ரூபாய் தான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது முதலாளி. 2-3 நாள்ல மீதியையும் கொடுத்துடுற முதலாளி. 10,000 ரூபாயா? என்ன தைரியம் இருந்தா அறகுறையா கொண்டு வந்து பணத்தை கொடுப்ப? முதலாளி எனக்கு என்னோட 50,000 ரூபாய் பணம் வேணும். அதுவும் இப்பவே இன்னைக்கே. இல்லைன்னா உன் நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிரு. முதலாளி, நிலத்தை நான் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டேன்னா அப்புறம் என் குடும்ப வருமானத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷேரா, இவன் அவனோட நிலத்தை என் பேர்ல எழுதி வைக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. முதலாளி ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க. நான் சொல்றதை இந்த மாதிரி கேளுங்க பணம் உனக்கு முதலாளி. வேணுமா? ம்? இந்த கண்ணீர்ல இருந்து வர பணம் வேணுமா? அட, மத்தவங்க கண்ணீர் விட்டா எனக்கு என்ன வந்தது? உங்களுக்கு ஏன் கண்ணில் வர கண்ணீர் தெரியலையா? நான் என்ன காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு இருக்கா என்ன? இனிமே நீங்களும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வர போறாங்க. உங்களுக்கு தெரியும்லங்க. மீரா, நீ என்ன பண்ற? உன் படிப்புல கவனம் செலுத்து. அந்த நாளுக்கு அப்புறம் உங்களை விட்டு என்னால விலகி இருக்கவே முடியல. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் சார். உனக்கு என்ன மூளை கெட்டு போயிருச்சா மீரா? இங்க பாரு, நம்ம 2 பேரும் என்னைக்கும் ஒண்ணு சேர முடியாது. இந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் உங்களை அந்த அளவுக்கு விரும்புறேன். நான் என்னைக்குமே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். மீரா, என்ன விடு. நான் உன்னோட டீச்சர். அதனால என்ன அடையணுங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. நம்ம என்னைக்கும் ஒண்ணு சேர முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, என் காதலோட நான் உங்களை விளையாட விட மாட்டேன். நான் உங்களை ரொம்பவே விரும்புறேன். நான் உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போக மாட்டேன். பாருங்க, என்ன பாருங்க, இங்க பாருங்கன்னு சொல்றேன்ல. மீரா, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அடையணுங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுரு. இதோ பாரு மீரா, இதுக்கப்புறம் நான் உனக்கு டியூஷன் எடுக்க போறதில்ல. குட் பை. சார் கேளுங்க சார் ப்ளீஸ். நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் சார். தயவு செஞ்சு போகாதீங்க. தயவு செஞ்சு நில்லுங்க. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. நீ என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறல்ல? இனி உன்கிட்ட இருந்து உன் குடும்பத்தையே நான் பிரிச்சு காட்டுறேன் பாரு. சாக வேண்டியது அவங்கதான் தோல்வியை ஒத்துக்கணும். ஆனா நான் தோல்வியை ஒத்துக்கிற ஆள் கிடையவே கிடையாது. ஆறு நாள்ல என் பணத்தை நீ திருப்பி கொடுக்கலனா கம்பு இருக்க இடத்துல துப்பாக்கி இருக்கும். எப்பவுமே என்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறல்ல? இப்போ நான் உன்னை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போக போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. என்னங்க சீக்கிரம் வாங்க. என்னங்க இங்க பாருங்க.
உங்களுக்கு நான் சொல்லணுமா? இவங்க உன்னோட புது மாமியார். இவங்கள வரவேற்க ஏற்பாடு பண்ணு. மருமகளே, இன்னையில இருந்து இவங்க குடும்பத்துல ஒரு ஆளு. இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க வா, உங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாய மூடியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாக்கு அடக்கி பேசுடா. இது என் வீடு, என்னோட வாழ்க்கை. இந்த வீட்டுல யாருக்கு இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்க கூடாதுன்னு உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. மீரா இனிமே என்னோட மனைவி. இதை நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கியோ அதுதான் உனக்கு நல்லது. வா. மீரா, இவங்க பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத. இனிமே நீ இந்த வீட்டோட முதலாளி. இந்த வீட்டுல உனக்கு முழு அதிகாரம் இருக்கு. இந்தா. கொஞ்சமாவது வெக்கப்படுங்க. பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. இதுவும் என்னோட குடும்பம் தானே. இனிமே நான் என்னோட அன்பால எல்லாரோட கஷ்டத்தையும் போக்க போறேன். நீங்க தயவு செஞ்சு உங்களோட ரூமுக்கு போங்க. என்ன டீச்சர், ரொம்ப கவலையோட இருக்கீங்க போல இருக்கு. மீரா, ஏன் இப்படிலாம் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும் சார். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன அடையிறதுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு கீழே இறங்குவியா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என் அப்பா மீரா. எனக்கு தெரியும். அதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற? அன்னைக்கு நான் வேண்டான்னு என்னை தள்ளி விட்டுட்டு தானே போனேன். இனி நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? மீரா, அப்புறம் நீ என் பக்கத்திலே இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உன் அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட நான் பேசணும், உன் மடியில நான் விளையாடணும். அப்பதான் நான் உன்னை நெருங்க முடியும். அதனாலதான். மீரா, உனக்கு என்ன பைத்தியமா? மீரா, போதும். இனி உன்னை விட்டு விலை என்னால இருக்க முடியாது. முதல்ல இந்த பாலை குடிங்க. நிறைய பலம் கிடைக்கும். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். என்னோட சன்னியை தவிர இந்த மீராவை வேற யாராலையும் தொட முடியாது. காதல் கிடைக்கலங்கிறதுக்காக மீரா இந்த அளவுக்கு கீழே இறங்கி போவாளா? யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. மீரா கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? அவளோட பிடிவாதத்தினால அவ தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, சன்னி அப்புறமா அவங்களோட முழு குடும்பத்தையும் சதைச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு பயமும் கிடையாது. அதாவது துர்கேஷுக்கும் சாரிகாவுக்கும் அவளை பத்தின உண்மை, அதோட அவளோட ஒருதலை காதலை பத்தி என்னைக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? மீராவுக்கு சன்னி அடையணுங்கிற பைத்தியக்காரத்தனம்
இவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான புயல்களை எல்லாம் உருவாக்க போகுது. வாங்க பார்க்கலாம். டிக் டிக் 1. மருமகளே, என்னாச்சு? காத்து வருது இல்லையா? சரிக்கா என்னாச்சு? Are you okay? நீ நல்லா இருக்கியா? இவங்களுக்கு என்னாச்சு? என்னமாச்சு? Are you okay, காத்து வர சரிக்கா? வேண்டியதுதான். சரிக்கா. டாக்டருக்கு ஃபோன் பண்றா. அப்பா என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்தீங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா குழந்தைய காப்பாத்தீங்கப்பா. ஐயோ ஹலோ டாக்டர், வலிக்குதே. ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. எமர்ஜென்சி ப்ளீஸ், சீக்கிரம். ஹாஸ்பிடல் போயிடலாம். காத்து எடுக்குது. நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். என்கிட்ட விடுங்க. பார்த்து எழுந்திருங்க. முடியல. அம்மா. நான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சாரி, படிக்கட்டுல அவங்க வலிக்கு விழுந்ததுனால குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியல. இல்ல இல்ல என்னங்க, நம்ம குழந்தை எனக்கு வேணுங்க. எனக்கு குழந்தை வேணும். எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி சரிக்கா, கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. எனக்கு என் குழந்தை வேணுங்க. எனக்கு என் குழந்தை சரிக்கா, வேணும். அழுகாத. அடடே, என்ன இவ்ளோ அவசரம்? கைய கொஞ்சம் ஆசையா பிடிக்கலாம்ல சார், அதுவும் நிரந்தரமா. மீரா, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருப்ப? எவ்வளவு கேவலமான பொம்பளை நீ, அதுவும் என் குழந்தைய. உன்னை அப்படியே என் கையால கொல்லணும்னு தோணுது. இந்த கையால சாகிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் தான். எங்க இந்த கையால என்ன கொல்லுங்க. எனக்கு தெரியும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு. உன் பிரெக்னன்ட் மனைவியோட வேதனைய உன்னால தாங்கவே முடியலல்ல. இது ரொம்ப கஷ்டமான நேரம் இல்ல? பாவம். நீயே பாத்தியா உன் பொண்டாட்டியை நான் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறேன்னு? இந்த வெயில்ல நானே துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வேலைக்காரங்களையும் அனுப்பியிருக்கேன் உன் பொண்டாட்டியை கவனிச்சுக்க சொல்லி. போத நிறுத்து உன் டிராமாவை. என் குழந்தைய கொன்ன கொலகாரி நீ. உனக்கு புரியுதா? ரொம்ப வலிக்குதுல்ல உனக்கு? அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போகும்போது இதே வலியை தான் நானும் அனுபவிச்சேன். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கிட்டே இரு நான் என்ன செய்ய போறேன்னு. கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் உனக்கு வேற வழியே இல்லை, நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும். அம்மா டீ. எங்க எதுக்கு நிக்கிற? போக வேண்டியதானே? அம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சரி, போய் ஐயா கிட்ட அதை கேளு. அது என்னன்னா அம்மா, இந்த பணத்தை ஒரு ரகசியத்தை மறைக்க தான் கேட்குறேன். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன உளற நீ? என்ன ரகசியம் அது? சின்னம்மாவோட குழந்தைய கொன்னீங்களே, அந்த ரகசியத்தை மறைக்க தான். அப்படியா? இந்த ரகசியத்தை நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன்னா நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன். அதான் நானும் கேட்குறேன். ஒரே 1,00,000 கொடுங்க, அது போதும். 1,00,000க்கு பதிலா நான் உனக்கு ஒரு வேற பரிசை கொடுக்கறேன். நீ அதை கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்ட. சரிங்க முதலாளிமா, ஏதாவது கொடுங்க. குடி.
இங்க வா. என்னங்க என்னங்க அப்பா இங்க என்னாச்சும்மா? பாருங்க. ஏன் கத்துற? கிஷனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. என்னாச்சு? கிஷன் 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 இவன் இறந்துட்டான். மீரா, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கவனமா இரு, சரியா? என்ன இன்ஸ்பெக்டர் சார் இந்த பக்கம்? எங்க போறீங்க துர்கேஷ் சார்? ஒரு வேலையா வெளியூர் வரையும் போறேன். சரி, அந்த கேஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அன்னைக்கு உங்களோட வேலைக்காரன் நல்லா குடிச்சிருக்கான். அதனால கூட ஒருவேளை அவன் கால் தடுமாறி கூட கீழே விழுந்திருக்கலாம். இருந்தாலும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். மீரா, கிஷனை கொண்டது நீ தானே எனக்கு தெரியும். ஓஹோ, என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஆனா ரொம்ப பாவம், உன்னால இதை யார்கிட்டயும் நிரூபிக்க முடியாது. இப்பவாது நீ ஒத்துக்கோ ஏன் சன்னி. அப்படி நீ ரொம்ப ஈஸியா ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இது எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன். இங்க பாரு மீரா, ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்றதை விட்டுரு, என் குடும்பத்தையும் விட்டுரு. இங்க பாரு, நான் ஒரு கல்யாணமான மனுஷன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்கிட்ட உன்னோட துணைய மட்டும் தானே கேட்டேன். நான் உன்னை விரும்புறேன். ஆனா நீ என்னமோ பொண்டாட்டி தாசனா இருக்க. என்னோட பொண்டாட்டி, என்னோட குடும்பம்னு. ஐயோ கடவுளே, எனக்கு நீ வேணும். நான் தான் அப்பவே சொன்னல அவங்க எல்லாரையும் விட்டுடுன்னு. எல்லாரையும் விட்டுட்டு நீ என்ன ஏத்துக்கோன்னு சொன்னல. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உன்னை அடையறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன் சன்னி. இப்போவாது ஒத்துக்கோ ப்ளீஸ். சரி, இப்ப கூட நீ அதை ஒத்துக்க மாட்டல்ல? அப்படின்னா சரி, பார்க்கலாம் அடுத்த நம்பர் யாரா இருக்க போறாங்கன்னு. சரி, இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? இப்போ நீ சொல்லு, அடுத்த நம்பர் யாரா இருப்பாங்கன்னு உனக்கு தோணுது? உன்னோட பொண்டாட்டியா இல்ல உன் அப்பாவா? ஓப்ஸ், சாரி, என்னோட புருஷனா? இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. அட அப்பா, நல்லதா போச்சு நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். வேண்டாம் மருமகளே, நைட்லாம் டிராவல் இருந்தால எனக்கு தூக்கமா இருக்கு. நான் போய் ஓய்வு எடுக்கிறேன். அம்மா, மீரா எங்க? மாமா, அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க.
மீரா மீரா இன்ஸ்பெக்டர் சார், எங்க வீட்டு மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. முதல்ல என் மருமகளுக்கு இப்படி ஒரு சம்பவம், அப்புறம் வீட்டு வேலைக்கார மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான், அப்புறம் இப்போ என் மனைவியை கொலை பண்ணிட்டாங்க. நாங்க விசாரணை பண்ணதுல கண்டுபிடிச்சிட்டோம் மீராவை யாரு கொலை பண்ணாங்கன்னு. யார் கொன்னது? உங்க மனைவியை கொலை பண்ணது உங்களோட பையன்தான். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சதுல உங்க பையனை மீரா ஒன் சைடா காதலிச்சிருக்காங்க. இதெல்லாம் போய் இன்ஸ்பெக்டர் சார், மீராவை நான் கொலை பண்ணல. எது உண்மை எது பொய்ங்கிறது முடிவாகிற வரைக்கும் நீங்க எங்களோட கஸ்டடியில தான் இருந்து ஆகணும். கான்ஸ்டபிள், இவரை கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை கேளுங்க. நிலுங்க இன்ஸ்பெக்டர் சார். வேண்டாம். மீராவை கொலை பண்ணது என் பையன் இல்ல, நான் தான். ஆமா இன்ஸ்பெக்டர் சார், என்னோட மனைவி மீராவை நான் தான் கொலை பண்ணேன். என் வேலைக்காரனை கொண்டதும் என் மருமகளை கஷ்டப்படுத்தினதும் அவ தாங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என் மனைவியை நான் கொன்னேன். ஆனா அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க பாருப்பா, நீயும் மீராவும் முத நாள் ராத்திரி பேசினதை நான் கேட்டேன். அந்த நேரத்தில் மருமகன் வந்ததும் நான் அங்கிருந்து போயிட்டேன். நான் அப்பவே மீராவை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் கொலை பண்ணேன். ஆனா இப்போ மீராவை கொலை செஞ்ச பழி என் பையன் மேல விழும்போது யாரோட சந்தோஷத்துக்காக நான் மீராவை கொலை பண்ணணும்? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஐ எம் சோ சாரிப்பா. என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க துர்கேஷ் சார். மீராவோட முடிவு, அவ செஞ்ச கர்மங்களுக்கான விளைவுகள். நாம யார விரும்புறோமோ அவங்களும் நம்மள விரும்பணுங்கிறது நிச்சயம் அவசியம் கிடையாது. நாம வலுக்கட்டாயமா ஒருத்தர் மேல நம்மளோட காதலை திணிக்க முடியாது. காதல் சுயநலமா மாறும்போது, பிடிவாதமா பைத்தியக்காரத்தனமா மாறும்போது இப்படி ஒரு முடிவுக்கு தான் கொண்டு போய் விடும். மீராவுக்கே தெரியாது சன்னியை அழிக்கணுங்கிற அவளுடைய அந்த நோக்கம் அவளையே அழிவோட பாதையில கொண்டு போய் விடுங்கிறது. நண்பர்களே, காதலுங்கிறது ஒரு அழகான உணர்வு. ஆனா வேதனை என்னன்னா, சிலர் இந்த உணர்வுகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தமா மறந்துடுறாங்க. இந்த உறவை பயங்கரமான பிடிவாதமா மாத்திக்கிறாங்க. மீராவுக்கு நடந்ததும் அதேதான். அதுக்கான விலையா தன்னோட உயிரையே அவ கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் கிரிஜெயன். இதோட கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களை அலர்ட் பண்ண மறுபடியும் ஒரு குற்ற கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அலர்ட் ஆருங்க. பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான நீதியின் குரல்.